போறோம் இல்ல போறேன். போறியா? நான் தான் போறேன். ஏன்? என் எக்ஸ் கல்யாணத்துக்கு. எக்ஸ் கல்யாணத்துக்கு நீ போற? ஏன் இன்விடேஷன் அனுப்பியிருக்கான். அனுப்புனா? அதான் எக்ஸ் ஆயிட்டான்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? கூப்பிட்டுருக்கான்டா. எக்ஸ் ஆயிட்டா வந்து அவங்கள அப்படியே முடிச்சு விட்டுறணும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா நார்மலா பழகலாம். ஆனா நான் பழகலாம் இல்ல, பேசலாம் இல்ல. இருந்தாலும் முன்னாடி இருந்த பந்த பாசத்துக்காக ஒரு மதிச்சு அனுப்பியிருக்கான். அதுக்கு அனுப்பிச்சானா இல்ல என்னைய வந்து காண்டாக்குறதுக்கு அனுப்பிச்சானான்னு தெரியல. ஆனா நான் காண்டெல்லாம் ஆக மாட்டேன். என்ன அந்த நாதாரி கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? இருந்தாலும் வந்து இப்படி ஒரு அழகிய வந்து மிஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லி அவனுக்கு போய் கடுப்பேத்தணும். அதுக்காக தான் நான் அழகா போகணும். இந்த சரியான்னு மட்டும் சொன்னேன்னா நான் கிளம்பி போயிட்டு வந்துருவேன். நாளைக்கு தான் கல்யாணம். இன்னையில இருந்து ரெடி ஆகணும்ல. ஸ்பா போகணும். அதுக்கப்புறம் ஹேர் கலர் கூட கொஞ்சம் மாத்தலான்னு இருக்கேன். கலர் கொலி குஞ்சுங்கிறியே, அப்புறம் அவனும் கிண்டல் பண்றதுக்கா. அதுக்கப்புறம் வந்து மெனிக்யூர் பெடிக்யூர் 8 ரூபாய் வித்துமே. சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட சீரம். சரியா? என்னது? ஒண்ணும் போய் கிழிக்க வேணாம். இன்விடேஷன் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் போக வேணாம். அப்ப என்ன நம்பர் வச்சிருக்கியா நீ? இன்விடேஷன் வருதுன்னா எப்படி வந்துச்சு? அவன் வேற ஏதோ நம்பர்ல இருந்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். அது தெரியலையே. நான் தான் பிரபலம் ஆயிட்டேனே, யூடியூப் பிரபலம். எல்லாத்துலயும் குரோம்ல வந்து இன்பா அக்கா பயிலுக அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்க நம்பரும் வரும். அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தங்களுக்கா நம்பர் போட்டு காணும். ஏன் எனக்கு கன்ஃபார்மா தெரியல நாரேனே. எனக்கு கன்ஃபார்மா இப்ப அதான் பிரச்சனை. எக்ஸ்னே பேசாதன்னு சொல்லிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நோ வேர்ட்ஸ். crying is only coming. அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம் இன்பா. ஏன் இன்பா இப்படி பண்ற? என்ன லூசு மாதிரி பேசுறியா? மேல அப்ப நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்ல